மனசாட்சி வச்சு சொல்லுங்க. 234 தொகுதியில் 2 வாட்டி அழிஞ்சாரு. 72 வயசுல 72 வயசுல என்னைக்கு நீ ஜெயிச்சிருக்க பார். திமுக தலைவரை தோத்துனாங்க, திமுக பொதுச் செயலாளரை தோத்துனான். ஆனா என் தலைவன் ஜெயிச்சு 47 கொண்டு வந்து வச்சிருக்கான் பாரு. அந்த திமுறா நீ பேசுறடா. நீ என்ன தைரியம் இருக்கு நீ எடப்பாடியை பத்தி பேசுறதுக்கு? உனக்கு முடியுமா? உன்னுடைய மாவட்டத்தில் ஜெயிக்க வைக்க முடியுமா? நீ இங்க போயிருக்க எல்லா நாய்களும் அவன் மாவட்டத்தில் ஒரு இடத்துல ஜெயிக்க முடியாத ஆளுங்க தான். அவங்க மட்டும் ஜெயிச்சுட்டு எல்லாருக்கும் குளிர்காலம் வச்சிருக்காங்க. பணமழை பெஞ்சிருக்கு, பனையில காலை பார்க்கறாங்க. அதிமுக தொண்டை தலைவர் காலத்திலிருந்தும் அம்மா காலத்திலும் பணத்தை பார்க்காதீங்க. நாங்க வீடு வீடா போயிட்டு உனக்கு ஓட்டு கேட்டிருக்கோம். நாங்க வெயில நின்று பாடிட்டு இருக்கோம். நீ ஓசியில போயிட்டு படுத்துட்டு ஏசியில இதை பணம் சம்பாதிச்சுட்டு அமைச்சரால பாக்குறியா? தமிழ்நாட்டில் அதிகமாக ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருக்கான் தலைவன் ஒரே ஒரு நாள் பிரச்சாரத்தில். அதுதான் ஆளுமை. அவனுக்கு அப்புறம் யாராவது காட்ட சொல்லு. இருக்கிற நீ 25 பேர்ல ஒருத்தர் ஆம்பளை காட்ட சொல்லு. நான் இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவன். எனக்கு எவ்வளவு எதிர்ப்பு வந்திருக்கு. ஆனால் என் தலைவனுக்காக தான், என் தலைவனுக்காக தான். எனக்கு சாதி மதம் தேவையில்லைங்க. அனைத்து சாதி மதம் கிடையாது. எந்த கட்சியிலும் அவைத்தலைவர் இஸ்லாமிய இருக்காது. அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தில் அண்ணன் தமிழ் மக்கள் உசன் இருக்காரு. திமுக இருக்கா?